வந்து ஒரு நாள் முழுசும் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? ஏதாவது நல்லதா உங்களுக்கு சொன்னா உடனே கை உயர்த்தி ஆமென் அல்லேலூயான்னு சொல்லணும். ஆமென்னா என்ன அர்த்தம்? ஆமென்னா நான் நினைச்சேன் உங்களுக்கு தெரியாதுன்னு. ஆமென்னா அப்படியே ஆகட்டும். அப்போ ஒரு வார்த்தை புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் உங்களை பிளெஸ் பண்ணுவாரு அப்படின்னா பண்ணா பண்ணட்டும், பண்ணலன்னா எனக்கு என்ன, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துருப்பா, அவ ஆமேன் அப்படின்னு சொல்லுவா. சம்டைம் டபுள் ஆமேன்னு போட்டான்னா அந்த பிளெஸிங் அவளுக்கு போயிடும். ஆமேன் அல்லேலூயா. ஆமேன்னா நான் அப்படியே ஆகட்டும், என் வாழ்க்கையில நீங்க சொல்றது அப்படியே ஆகட்டும். அப்புறம் சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, இன்னைக்கு நல்ல வர்ஷிப் பண்ணோம் இல்ல? நல்லா இருந்ததா? வர்ஷிப் டைம் எப்படி இருந்தது? நாங்க மேல இருக்கும் போதே கேட்டுட்டு இருந்தோம். இங்க நீங்க வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா உங்க சத்தம் மேல வரையும் கேட்டுச்சு. அவ்வளோ அழகான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற அண்ணன்மாருங்கள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்கிறாரு. நல்ல மைம்ஸ் நமக்கு பண்ணி அழகா காமிச்சாங்க. ஆமா தானே? எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அது? பயங்கரமா ஆக்ட் பண்ணாங்கல்ல அந்த அண்ணா. எத்தனை பேருக்கு ஒரு மாதிரி அழுக வந்துச்சு ஏசப்பா அடி வாங்கும் போது? ஒரு மாதிரி உள்ளத்துல அதை பாக்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி இருந்ததா ஃபீலிங்கா இருக்காது? இருந்தவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்களேன். உண்மையா அது வந்து ஒரு ஆக்டிங்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை பசங்க பாருங்க கையே தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள போட்டு அடிச்சா கூட அவனுங்க அழமாட்டாங்க. என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலே நான் அழமாட்டேனேக்கா, ஏசு அடி வாங்கினதுக்கு நான் ஏன் கல்றேன்ட்டு யூத் மீட்டிங் வந்தாலே எனக்கு வந்து இப்ப அக்கா வந்து எல்லா மீட்டிங்க்கும் நாங்க 2 பேரும் அண்ணனும் அக்காவும் கிளம்பி போவோம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மீட்டிங் என்னன்னா விமென்ஸ் மீட்டிங் தான். ஏன் சொல்லுங்க? விமென்ஸ் மீட்டிங்ல விமென்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம சும்மா ஏதாவது சொன்னா கூட அல்லேலூயா. பின்னாடி அம்மாவை பாருங்களேன், நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னா கூட அம்மா அல்லேலூயா ஆமேன் அப்படியே ஆகட்டும் உற்சாகமா இருப்பாங்க. ஆனா யூத் மீட்டிங்க்கு வந்தா என்ன நீ தலக்க அப்படியே குதிரை குரங்கு மாதிரி நாங்க பல்ட்டி அடிச்சா கூட என்ன இப்போ இது எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா தாவீது நல்லவருன்னு? எனக்கு தெரியாதா யோசேப்பு பரிசுத்தமா இருந்தாருன்னு? அப்படின்ற மாதிரியே ஒரு ஆங்கிள் இப்படி உட்கார்ந்துருப்பான். அப்படியே உட்கார்ந்துருப்பாங்களா? இப்ப என்னன்னா நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஆனா நான் இங்க நிக்கிறதுனால உங்க ரியாக்ஷன் எல்லாம் நல்லா தெரியுது. நீங்க என்ன சொல்ல போறீங்க? யோசேப்பு, தாவீது, இயேசு கிறிஸ்து அதானே எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அப்படி ஒரு குரூப் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் நீங்க நான் யோசிப்பேன், ஏன் யூத்ஸ் எல்லாம் இவ்வளவு சோர்வா உட்கார்ந்துருக்காங்க? பெண்கள் கூட்டத்துல பெண்கள் அவ்வளவு உற்சாகமா இருக்காங்க நம்ம அப்படின்னு யோசிச்சா, அப்புறமா தான் எனக்கு உண்மை தெரியுது. இவங்க தான் காலையில எழும்பி 5 மணிக்கு வீட்டுல எல்லாம் கூட்டி கழுவி பெருக்கி எடுத்து சமையல்லாம் செஞ்சு எல்லாரும் கிளம்பி வந்ததுனால டயர்டா இருக்கீங்கன்னு. இந்த மாதிரி ஒன்னையுமே செய்யாம காலையில எழுந்து அம்மா 5 முறை சொன்னதுக்கு அப்புறம் பல்ல வளைக்கி குளிச்சு ரெடியாகி வந்த கேஸ் எல்லாம் இங்க உட்காந்துருக்கு. ஆனா எதையோ செஞ்சு வந்த மாதிரி ஒரு டயர்ட் இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? உற்சாகமா நான் இருக்கிறேன். சரி, இப்போ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஓகே, ஒரு கேம் விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே யூத் மீட்டிங் போனா இந்த கேம் நான் சொல்லிடுவேன். கேம் விளையாடலான்னு உடனே எல்லாரும் வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, இந்த மாதிரி கேம் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த வட்டத்துக்குள்ள அதெல்லாம் செய்ய முடியாது. உட்கார்ந்த இடத்துல இந்த கேமை விளையாடலாம். இந்த கேம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தேவை. 1 வாய், 2வது கை. இருக்கா? வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா போய் எடுத்துட்டு வந்துடலாம். வாய்ப்பு தரேன். 2மே இருக்கா? 2மே 2 பேர் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஓகே ஃபைன். இந்த கேம்க்கு என்ன பேரு அப்படின்னா இட்ஸ் மீ. சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. ஓகே, எனக்கு இட்ஸ் மீ, நான் தமிழன்டா அப்படின்லாம் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதுதான், நான் அவன் தான், நான் அவள் தான் அப்படின்னு நீங்க எதுனா சொல்லிக்கலாம். ஓகேவா? நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு உங்க வாழ்க்கை பொருத்தமா இருந்தா, நீங்க பொருத்தமா இருந்தா அது நான் தான், இட்ஸ் மீன்னு சொல்லணும். ஓகேவா? சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா கை தூக்கி சொல்லணும். சொல்லுங்க எல்லாரும், இட்ஸ் மீ. அப்ப கூட கை தூக்காம அங்க ஒரு குரூப் இருக்கு. நீங்க வந்து இங்க நின்னு பார்த்தா நீங்க கை தூக்காது நல்லா தெரியுது. ஓகே, இப்ப சொல்லுங்க இட்ஸ் மீ. ஓகே ஓகே, இப்ப நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கரெக்டா இட்ஸ் மீன் சொல்லணும். பெரியவங்க கூட பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற கனத்துக்குரிய பாஸ்டர்மார்கள், பாஸ்டர் அம்மாக்கள் கூட யூ கேன் ஜாயின் வந்து நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம். ஆனா இட்ஸ் மீ உங்களையும் இன்வால்வ் பண்ண நான் விரும்புறேன். ஓகே கிரேட், இட்ஸ் மீ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்க போறேன். நல்ல கொஸ்டினை கவனிச்சுட்டு தான் இட்ஸ் மீ சொல்லணும். எல்லாத்துக்கும் இட்ஸ் மீனா மேல நிக்க வச்சிருவேன். ஓகே, கரெக்டா என்ன கொஸ்டின்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் தான் என் வீட்லயே மூத்த பிள்ளை. இந்த மூத்ததுங்கெல்லாம் வாய் செத்தது, ஒன்னும் வராது.
அந்த 2வது புள்ளைய பாரு, அவன் எல்லாத்தையும் பேசியே சமாளிச்சிருவான். அடி வாங்குறதெல்லாம் நீங்க தான். ஏன் வாய் இல்ல? சொல்லுவாங்க எல்லாருமே, இந்த மூத்ததுங்க பேக்கு. சொல்லியிருக்காங்களா இல்லையா? உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? உங்களையும் அப்படிதான் நம்ப வச்சாங்களா? என்னையும் அப்படிதான் நம்ப வச்சாங்க. ஏன்னா நானும் மூத்த பிள்ளை தான். அவரும் மூத்த பிள்ளை தான். அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, இப்ப சொல்லுங்க. நான் தான் மூத்த பிள்ளை. இப்ப கூடவா? மூத்த பிள்ளைனா கெத்தா சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. நான் தான் என் வீட்லயே மூத்த பிள்ளை. இட்ஸ் மீ. இப்ப பாருங்க. இப்ப செகண்ட் கொஸ்டின் பாருங்க எப்படி பதில் வருது. ஓகே. நான் தான் என் வீட்ல 2வது பிள்ளை. பாத்தீங்களா? சொன்னனா? இந்த யாக்கோபு வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோன்னு சொன்னனா? இந்த ஏசா மாதிரியே இருந்தா அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே. நான் தான் என் வீட்ல 3வது பிள்ளை. ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். வெயிட்டான ஆட்கள்லாம் இருக்காங்க இந்த பக்கம். சரி, நான் தான் என் வீட்ல 4வது பிள்ளை. ஓகே, கிரேட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நான் தான் எங்க வீட்ல 5வது பிள்ளை. இட்ஸ் மீ. ஓகே, இட்ஸ் மீ. இருக்காங்க. ஓகே. நான் தான் என் வீட்ல 6வது பிள்ளை. இருக்காங்களா? உண்மையாவே இருக்காங்களா? ஒரே ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஓகே. அத ரொம்ப வெக்கப்படுறாங்க அவங்க. ஷையா ஃபீல் பண்றாங்க. ஓகே. நான் தான் என் வீட்ல 7வது பிள்ளை. ஓ, 2 பேர் இருக்காங்க. கிரேட். கைகளை தட்டலாமா அவங்க 2 பேருக்காக? அவங்களுக்கு கை தட்டுறமோ இல்லையா, அவங்க அப்பா அம்மாக்கு தான் கை தட்டணும். சாதிச்சது அவங்க தானே. அந்த அம்மாக்கு தான் கை தட்டணும். இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கிற 6 மாசம் எனக்கு 7 பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க. அப்பா. 8வது பிள்ளை யாராவது இருக்கீங்களா? இல்ல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்திய தேசம் தப்பித்தது. சைனாவை முந்தி முதலிடத்துக்கு போனதுக்கான காரணம் எல்லாம் இன்னைக்கு தான் வெளியே வருது. ஹல்லேலூயா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்க போறேன். ஓகே, நல்லா இருக்கா இந்த கேம்? ஓகே, பிரசங்கத்துக்கு நடுவுல இந்த கேம் விளையாடிட்டே இருப்போம். இட்ஸ் மீ நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஓகேவா? கிரேட். நெக்ஸ்ட் क्वेश्चन. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? இட்ஸ் மீ. ஓகே. எத்தனை பேருக்கு இங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும்? கொஞ்சம் பேருக்கு தான். தமிழ்நாட்டு கலாச்சாரம். ஓகே, சரி. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும்? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட். எனக்கு வந்து கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். சரி, இன்னசென்ட் ஃபெல்லோஸ். ஏன்னா இப்ப எல்லாம் கை தூக்கிட்டாங்களா, பிரசங்கத்துல கேம் விளையாடக்கூடாதுன்னு நாங்க எப்படியும் சொல்லுவோம். அதை தெரியாமே கை தூக்கிடும். ஒரு சில பேர் தான் இல்ல தூக்கிராத, அந்த அக்கா பிரசங்கத்துல நம்மளதான் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். சரி, எத்தனை பேருக்கு ரீல்ஸ் பாக்குறது ரொம்ப பிடிக்கும்? இப்ப உஷாராயிட்டாங்க. இல்ல, நாங்க கண்டிப்பா யூத் மீட்டிங்னா ரீல்ஸ் பார்க்க கூடாது, கேம் விளையாடக்கூடாது, போன் நோண்ட கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால அது எங்களை தடுக்க முடியாது. ஓகே, சரி. எத்தனை பேர் ரீல்ஸ் பண்ணிருக்கிறீங்க? இந்த முன்னாடி நின்னுட்டு நல்லா இருக்கிற மூஞ்ச கோணையாக்கி, வாயை இந்த பக்கம் ஆக்கி, தலைமுடியெல்லாம் இப்படி முன்னாடி விட்டு, கண்ணை கிட்ட கொண்டு வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிருக்கீங்களா? யாருமே இங்க ரீல்ஸ் பண்ணதே இல்லை, பாக்குறது மட்டும்தான். பண்ற எஃபர்ட் கூட நாங்க போட விரும்பல அப்படின்றீங்களா? ஓகே, கிரேட். நெக்ஸ்ட். எத்தனை பேருக்கு சர்ச்சுக்கு போறது ரொம்ப பிடிக்கும்? உண்மையா? ஓகே ஓகே. எத்தனை பேருக்கு வர்ஷிப் செஷன் ரொம்ப பிடிக்கும்? வர்ஷிப் டைம். இட்ஸ் மீ. அப்ப சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு வரோம்னே தெரியலையே. சர்ச்சுக்கு நிறைய பேர் வரணும்னு விரும்புறாங்க, ஆனா வர்ஷிப் செஷன் பிடிக்கல. இப்ப வரேன், அடுத்த பாயிண்ட் வரேன். ஓகே, எத்தனை பேருக்கு மெசேஜ் செஷன் ரொம்ப பிடிக்கும்? இட்ஸ் மீ. ஓகே. அப்ப சர்ச்சுக்கு நிறைய பேர் வர விரும்புறாங்க, ஆனா அவங்களுக்கு ஆராதனையும் பிடிக்கல, மெசேஜும் பிடிக்கல. அப்ப எதுக்கு வராங்க? ஓகே. நிறைய பசங்க கிளாஸ்ல ஃபுல் அட்டெண்டன்ஸ் வாங்குறது எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வரும், அதனாலதான். 100% அட்டெண்டன்ஸ் எப்படிடா வாங்கின அப்படின்னா காரணமே அங்க என்ன இருக்கும்? வேற இருக்கும். இன்னைக்கு யூத் மீட்டிங்க்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியும். நீங்க போகும்போது இப்ப வந்த மாதிரி நீங்க திரும்பி போக மாட்டீங்க. ஆமென். நம்புறீங்களா? ஏசப்பா அவங்க கூட பேச போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓகே. ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்றாங்க எத்தனை பேர்? கிரேட். நான் தனியா வீட்ல உட்கார்ந்து வர்ஷிப் பண்ணுவேன். வர்ஷிப் அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? நான் தனியா, வேற யாரோட கம்பெனியும் இல்லாம தனியா நான் வீட்ல உட்கார்ந்து வர்ஷிப். யாராவது உங்க கைகளை நான் பார்க்க விரும்புறேன். ஓகே, கிரேட். ஓகே, சரி. இப்ப இந்த கேமுடைய கடைசி டைம்க்கு வந்துட்டோம். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. அதுக்கப்புறம் நம்ம இடையில இந்த क्वेश्चन உங்களுக்கு கேக்குறேன். ஓகே,
எத்தனை பேர் இந்த இடத்துல ஹர்ட் ஆகி வெளியில உங்களை பார்த்தா நீங்க ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை, சமாதானம் இல்லை, அப்பா அம்மாக்கு சண்டை, வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை, அப்படி இல்லையா அப்பா உங்களை புரிஞ்சுக்கல, அம்மா உங்களை புரிஞ்சுக்கல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். இல்ல நீங்க எடுத்த சில டிசிஷன்ஸ்னால உங்க லைஃப்ல ஏற்பட்ட ஒன்று. அப்படி யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா ஏசப்பா உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி அமைச்சிருக்கிறார். என்ன சொல்லுங்க? அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? இந்த உலகத்துல யார் உங்களை நேசிச்சாலும் நேசிக்காவிட்டாலும், யார் உங்களை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நிறைய ஒரு தங்கச்சி என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டமான ஒரு தருணத்தை என்னோட ஷேர் பண்ணாங்க. ரொம்ப பெயின்ஃபுல். அந்த பொண்ணுக்கு அந்த பாதை ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப அவ என்கிட்ட கேட்கும் போது அவ என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நான் சொன்னேன், ஏன் நீ இதை போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லல? நீ சொல்லியிருந்தா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, நான் சொல்றது அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஒரு என்னை யாரும் நம்புறது இல்ல, நான் அன்னைக்கு செஞ்ச ஒரு சின்ன தப்ப வச்சு இந்த நாள் வரைக்கும் என்னை திருப்பி அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒருவேளை இங்க வந்திருந்தாலும், இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு, அவர் உங்களை நம்புறாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஏசப்பா நம்ம முன்னாடி செஞ்ச தவறையோ பழசு முன்னாடி நம்ம எப்பயோ செஞ்சதையோ சொல்லி காமிக்கிற தேவன் இல்ல, நம்மள பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்க வந்த எல்லாரையுமே கர்த்தர் ஏதோ தற்செயலா நீங்க வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க ஒவ்வொரு பெயரையும், உங்க ஒவ்வொரு பேரும் தனித்தனியே ஆண்டவர் சொல்லி இன்னைக்கு உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆமா, நான் தற்செயலா வரல. கை எப்படி அசைச்சு சொல்லுங்க, நான் தற்செயலா வரல, ஏசப்பா தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த யாரும் அறியாத தேடி வந்த, அப்படியே இருதயத்துல கை வச்சு சொல்லு, அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகா. கைகளை உயர்த்தி பாடலாமா? அப்படியே அசைச்சு கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நிக்கிறத நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எங்களை அழைத்த பிரதருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, இந்த குடும்பத்திற்காக இவ்வளவு தியாகமா இந்த மலையில வந்து அவங்க செய்திருக்கிற ஊழியம், எத்தனையோ வருடங்கள் ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆமென். ஆமா, மினிஸ்ட்ரி அப்படின்னாலே இப்ப ரொம்ப லக்ஸுரி ஆயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல தங்களை கர்த்தருக்காக இழந்து ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு குடும்பம். அதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற கனத்துக்குரிய மற்ற எல்லா ஊழியர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப உங்களோட பேசணும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் நான் நிறைய இதுக்கு முன்னாடி நான் வந்து ஊழியத்துக்கு ஃபுல் டைமா வர்றதுக்கு முன்னாடி
நான் வந்து சண்டே கிளாஸ் ஒர்க் பண்ணும்போது சண்டே கிளாஸ் எடுப்பேன். அப்ப எனக்கு வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைங்க என்னோட சில்ட்ரன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க. ஆனா பைபிள திறக்காம பேசுங்கக்கா. நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க யாராவது அப்படி வந்திருக்கீங்களா? அக்கா பைபிள திறக்காம நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. எவ்வளவு எல்லாரும் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்களா? முடிஞ்சவங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க உங்க பைபிள நீங்க திருப்பிக்கலாம். இந்த பைபிள 2 பகுதியா பிரிக்கிறாங்க. என்ன பகுதின்னு தெரியுமா? பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட் இப்படி 2 பிரிக்கிறாங்க. நீங்க ஓல்ட் டெஸ்டமென்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஆண்டவர் அப்பப்ப ஒரு பர்சனையா செலக்ட் பண்ணி அவருக்காக யூஸ் பண்ணி அவங்கள பிளஸ் பண்ணுவார். பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆதாம் ஏவாள்லாம் சிருஷ்டித்து அவங்க சந்ததெல்லாம் பெருனதுக்கு அப்புறம் நோவாவை செலக்ட் பண்றாரு. அப்படி ஒவ்வொருத்தர் அடுத்து ஆபிரஹாம செலக்ட் பண்றாரு. அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு. இப்படி ஒரு டைம்ல ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொருத்தரையா செலக்ட் பண்ணி அவருக்காக அவங்கள வல்லமையா யூஸ் பண்ணி அவங்கள பிளஸ் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பழைய ஏற்பாடு முழுசும் அப்படியே வந்துட்டே இருப்பார். நீங்க அப்படியே நியூ டெஸ்டமென்ட்க்கு வந்துட்டே இருந்தீங்கன்னா, ஒருத்தரை மட்டும் கையில எடுத்து யூஸ் பண்ணி அவங்கள பிளஸ் பண்ண ஏசப்பா இப்ப ஒருத்தர் இல்ல 12 பேரை சூஸ் பண்றார். ஓகே, ஆமாதானே? தான் கூட 12 மெம்பர்ஸ் சூஸ் பண்றாரு. இன்னும் நீங்க அடுத்த கட்டத்தை போய் பார்த்தா 70 பேர், அடுத்து ஒரு 70 பேரை ட்ரெயின் பண்றார். அது அப்படியே இன்னும் வளர்ந்து அப்போஸ்தலருக்கு வரும்பொழுது 120 பேர் அங்க என்ன பண்ணப்படுறாங்க? அனாயிண்டிங் பெற்றுக்கொள்றாங்க. இப்படி ஆண்டவர் ஒருத்தர்ல இருந்து தன்னுடைய பிளானையும் திட்டத்தையும் ஆரம்பிச்ச தேவன் வர 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 ஒருவரிலிருந்து 12, 70, 120 அதுக்கப்புறம் தேசம், சபை அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த டெரிட்டரி அப்படியே பிகர் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஒரு கடைசி காலத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாதானே? அப்படித்தானே இருக்கு நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா. எத்தனை பேருக்கு இந்த கொரோனா பத்தி ஐடியாவே நம்ம அப்பா அம்மா தாத்தாக்கெல்லாம் என்ன இல்ல இருந்ததே இல்லை. ஆனா நீங்க அதை பார்த்திருக்கீங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்னொன்னு யுத்தங்களின் செய்தி கேட்டீங்களா? யுத்தங்களின் செய்திகளை கேட்டீங்க. பஞ்ச காலத்தை பார்த்திருக்கணும். இன்னும் நிறைய காலங்கள் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. ஒரு எண்ட் டைம்க்கு. இப்ப இந்த லாஸ்ட் எண்ட் டேஸ்ல ஆண்டவருக்கு இப்ப என்ன தேவை தெரியுமா? நாட் a one man, but God needs a generation. அல்லேலூயா. அவருக்கு இப்ப ஆபிரகாம் மாதிரி ஒரு ஆளு, நோவா மாதிரி ஒரு ஆளு, யோசுவா மாதிரி ஒரு ஆளு, அவங்கள வச்சு ஒரு தலைமுறை அப்படி லீட் பண்ண போறது இல்ல. கடைசி காலத்துல ஆண்டவருக்கு ஒரு ஜெனரேஷன் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருக்கு ஒரு தலைமுறை வேணும். 120 பேர் இப்ப பத்தாது. அதை விட அதிகமா ஆண்டவர் கடைசி காலத்துல ஒரு தலைமுறையை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த மினிஸ்ட்ரியோட பேரை என்ன பாருங்க, ஜீசஸ் ஜெனரேஷன் யூத் ஃபெலோஷிப். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஒரு ஜெனரேஷனை எழுப்பணும் அப்படின்றது ஆண்டருடைய பாரம். ஓகே, இந்த எண்ட் டைம்ல வந்து ஒருத்தர் 2 பேரை வச்சு எல்லா இடங்களுக்கும் போய் எல்லாம் கர்த்தரால அவருடைய கிரியைகளை செய்ய முடியாது. இப்ப ஆண்டருக்கு வந்து ஒரு பெரிய தலைமுறையே தேவை. அந்த தலைமுறையை தான் ஏசப்பா இந்த பூமியில தேடிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம வேத புத்தகத்துல வாசிக்கிறோம்ல, அவருடைய கண்கள் என்ன பண்ணுதான்? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. நீங்க செய்யறதையோ, நீங்க பண்றதையோ, நீங்க பாக்குறதையோ, நீங்க பேசுறதையோ எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்டருடைய கண்கள் அப்படியே உலாவி கொண்டே இருக்கு. அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கா. எத்தனை பேருக்கு அந்த உண்மை தெரியும்? வெளிநாடுகள்ல எல்லாம் நீங்க வீட்டை விட்டு காலடி எடுத்து வச்ச 5 செகண்ட்ல ஏதாவது ஒரு கேமரால உங்களை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஆமாதானே? இப்ப கூட அப்படித்தானே வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப நம்ம எங்க போனாலும் யார் திருடினாங்க, எங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுல ஒரு கேமரா இருக்கு. அப்படித்தானே போடுறாங்க. நடந்த கொடூர விபத்து, அந்த விபத்துல என்ன நடந்துச்சு, இந்த ஐயா குறுக்குல வந்தாரா இல்ல லாரி அதுவா போய் மோதிச்சு, பாக்குறாங்கல்ல. எப்படி பாக்குறாங்க? அங்கங்க கேமராஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. சில வெளிநாடுகள்லாம் எப்படின்னா அந்த அளவுக்கு கேமரா எல்லா திசைகள்ல, இந்த தேசத்தோட ரொம்ப வளர்ந்தாலும் அப்ராட்ல எல்லாம் நிறைய இடத்துல ஒரு 5 செகண்ட்குள்ள நீங்க வீட்டுல இருந்து வெளியில கால் வச்ச உடனே ஏதாகிலும் ஒரு கேமரால என்ன பண்ணிருவீங்கன்னா கேப்சர் ஆயிடுவீங்க. அங்க நீங்க ஸ்பீடா போனா உடனே ஸ்பீடிங் டிக்கெட் உங்க வீட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா இடத்திலும் ஒரு கண் இருந்து இந்த மனுஷர்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை விட பெரியதா தேவனுடைய கண்கள் இந்த பூமி முழுசும் ஒரு தேடல்ல ஆண்டவர் இருக்கிறார். என்னத்தை தேடுறாரு ஆண்டவர் அப்படின்னா, தனக்கான ஒரு ஜெனரேஷனை, தனக்கான ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட
தேடுகிற அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கடைசி காலத்துல என்கிட்ட ஆண்டவர் வந்து, நான் யங் ஸ்டேஜ்ல வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் கடைசி காலத்துல ஒரு தலைமுறையை எழுப்ப போகிறேன். அந்த தலைமுறை எதிர்பார்ப்பே இல்லாம எனக்காக என்ன பண்ணுவாங்க? வைராக்கியமான கிரியைகளை செய்வாங்க. சாதாரணமா நடந்து வந்து மரித்தவங்களை உயிரோடு எழ செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. வந்து அற்புதங்களை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. தனக்கு பின்னாடி ஒரு அடைமொழியை போட்டுக்க மாட்டாங்க. தனக்கு முன்னாடி ஒரு பதவியை போட்டுக்க மாட்டாங்க. தான் செய்ததை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போட மாட்டாங்க. இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு தன்னை தாங்களே எந்த நாளும் பிரஸ்தாவப்படுத்தாம கர்த்தருடைய கிரியைகளை செய்துவிட்டு இயேசுவை போலவே, ஜீசஸ பார்த்திருக்கீங்களா? அவர் அற்புதம் செஞ்சு நான் எல்லாரும் போய் யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்ற ஒரு இயேசு. இயேசுவை போலவே தன்னை மறைத்து தேவனை காமிக்கிற ஒரு தலைமுறையை கத்த தேடுறார். ஹல்லேலூயா. அண்ணா ஒரு பாட்டு பாடினாங்க கடைசி. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த பாட்டை நீங்க அதை புரிஞ்சு? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அந்த பாட்டு பாத்தீங்களா? கேட்டீங்களா? பாடணுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. இன்னைக்கு ஹெவனை அட்ராக்ட் பண்ற ஒரு ஜெனரேஷனை கர்த்தர் தேடுறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளை இங்கிருந்து கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். இங்க ஒரு பெரிய பங்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்க ஒருவேளை, நான் எனக்கு நல்லா தெரியும், இந்த 4 மணிக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உங்க மனதையெல்லாம் மாற்றி இயேசுவுக்காகத்தான் நான் வாழுவேன் உங்களை இந்த இடத்த விட்டு கர்த்தர் அனுப்ப போகிறார். அப்படி கர்த்தர் உங்கள சிலரை திருப்பி அனுப்ப. அண்ணா சொல்லும் போது ஒரு வார்த்தை வர்ஷிப்ல ரொம்ப அழகா சொன்னார். விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பினவன் திரும்பினது இல்லையோ. ஆண்டு கேட்கிறாரு, விழுந்தா என்ன? விழுறது தப்பு இல்ல, விழுந்த உடனே எழுந்திருச்சுக்கோ. ஏன்னா இயேசுவின் கரங்கள் நீட்டப்பட்டதா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். இப்படி ஒரு ஜெனரேஷன் ஆண்டு தேடும் பொழுது ஆண்டு எனக்கு 3 காரியத்தை நான் ஜெபிக்கும் போது எனக்கு நினைப்பூட்டி காண்பிச்சேன். ஒரு ஜெனரேஷன் எனக்கு வேணும். அந்த ஜெனரேஷன் கிட்ட இந்த 3 குவாலிட்டி கண்டிப்பா வேணும். இந்த குவாலிட்டியோட உங்களை ஆண்டு ரைஸ் பண்ணி உங்க மூலியமாகவும் உங்களுக்காகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமா. இப்ப என்னை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்திருந்தீங்கன்னா. இப்ப நான் வந்து வளர்ந்து வந்த விதம் எல்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். 5 மணிக்கு காலையில எழுப்பி விட்டுருவாங்க. 5 மணிக்கு சத்தமா பாட்டு பாடி ஜெபம் பண்ணணும். கம்பல்சரி சர்ச்சுக்கு போகணும். படிக்கிறோம், படிப்பு முக்கியம் தான். படிப்புக்காக எல்லாம் அடி வாங்கியிருக்கேன். ஆனா படிப்பை விட ஆண்டவருடைய சமூகம் ரொம்ப முக்கியம். 5 o'clock எழுந்து சத்தமா ஜெபிக்கணும். சத்தமா ஜெபிக்கலன்னா திட்டு விழும். இந்த மாதிரி யூத் மீட்டிங்கோ இல்ல இந்த மாதிரி சர்ச் எங்க வந்தாலும் பைபிள் யாராவது ஊழியக்காரங்க வாசிக்க சொன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிக்கணும். இல்லைன்னா எங்க மம்மி அப்படியே என்ன தொடைய பிடிச்சி கிள்ளுவாங்க பக்கத்துல இருந்து. கத்தக்கூடாது, ஏன்னா சர்ச்சில் உட்காந்துருக்கோம்ல, கத்துனா அப்படிதான். வேதத்தை வாசிக்கணும், இயேசுவை நேசிக்கணும், காலையில் எழுந்து ஜெபிக்கணும், நைட் ஆனா ஃபேமிலி பிரேயர், ஏசப்பாக்கு தான் முதலிடும். நாளைக்கு எக்ஸாம் இருந்தா கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு கூட்டம் இருந்தா நாங்க கண்டிப்பா அந்த கூட்டத்துக்கு போகணும். அப்படிதான் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களை வளர்த்தாங்க. ஆனா அப்படியே ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தாலும் எப்பவுமே இந்த யூத் யங் ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு லைஃப் இருக்கும். அதான் அந்த ரெட்டை 2 ஃபேஸ் நமக்கு இருக்கும். 2 ஃபேஸ் என்ன தெரியுமா? அழகா சர்ச்சுக்கு வந்தா நம்மளை போல நல்ல பிள்ளை யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டி எல்லாம் சொல்லுவாங்க நல்ல பிள்ளை அப்படின்னுவாங்க. அப்படியே சர்ச்சை விட்டு காலேஜுக்கு போனா இது போல ரவுடி பிள்ளை யாருமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. இந்த 2 ரோலையும் அழகா சில பேர் இங்க பிளே பண்ணுவீங்க. எப்படி? இங்க வந்தா ஐயோ சேர் எடுத்து போடுறது என்ன, அண்ணன் தண்ணின்னு உடனே இங்க இருந்து பிரதர் தம்பிமார் ஓடி வந்து அண்ணன் இந்தாங்கண்ணே தண்ணி அப்படின்னு சொல்றது என்ன, அண்ணனுக்காக உழைக்கிறது என்ன, சர்ச்சுக்காக உழைக்கிறது என்ன. பார்த்தா இவன் நேரா இயேசு வந்தா இவன் தான் முதல்ல நம்ம சர்ச்சிலேயே பரலோகம் போயிருவான் போல இருக்கேன்னு இருக்கும். அப்படியே காலேஜ் பக்கம் போய் பார்த்தா ஐயா ஒரு ரவுண்ட் வருவார். அந்த மாதிரி இந்த ரெட்டை வேஷம்ன்றது வந்து இந்த யங் ஸ்டேஜ்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். நானும் அதை சூப்பரா பிளே பண்ணுவேன். ப்ரேயர் டீம் இருக்கும். ப்ரேயர் டீம் நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். நானும் ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்து ஜெபிச்சோம். அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு பெரிய ப்ரேயர் டீமா உருவாக ஆரம்பிச்சு. ப்ரேயர் டீம்லயும் பக்கா நல்ல அழகா எல்லாத்தையும் லீட் பண்ணி அழகா ஜெபம்லாம் பண்ணி முடிச்சிருவேன். ப்ரேயர் முடிச்சு கல்ச்சுரல்ஸ்லயா அங்கேயும் ஒரு ரவுண்ட் வருவேன், இங்கேயும் ஒரு ரவுண்டு, அங்கேயும் ஒரு ரவுண்ட். 2த்தையும் சூப்பரா பிளே பண்ணுவேன். 2 பக்கமும் பிரின்சியா ஓகே சூப்பர், பிரின்சி ஒண்ணு பண்றாளா ஓகே வண்டர்ஃபுல், நல்லா பண்ணிருவா. இப்படி எல்லா இடத்துலயும் என்னன்னா ஒரு நல்ல பேர். ஆனா இந்த ரெட்டை வேஷத்துக்கு ஒரு நாள் கர்த்தர் முடிவு வச்சிருந்தார். அல்லேலூயா. நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ஜெபம் காலையில இருந்து ஜெபம் பண்ணிட்டா, பைபிள ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டா, அம்மா சொல்ற மாதிரி கரெக்டா சண்டே ஆனா சர்ச் போயிட்டு வந்துட்டா அது போதும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல,
ஒரு நாள் காலேஜ்ல நான் ரொம்ப கேங்ஸ்டர்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கேங்ஸ்டர்லாம் இல்ல. ஆனா நாங்க எங்க போனாலும் ஒரு கேங்கா தான் போவோம், கேங்கா தான் வருவோம். அப்படிதான் ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா வேலைக்கு போகும்பொழுது முதல்ல அந்த ஜாப்ல எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல். எத்தனை பேர் இங்க ஹாஸ்டல்ல படிக்கிறீங்க? ஓ, இவ்ளோ பேரா? ஓகே. ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல்ல வந்து ஒரு ரூமுக்கு 2 பேர் தான். அப்படி நல்லா இருந்த ஒரு ஹாஸ்டல். வேலைக்கு போனா இந்த மாதிரி ஒரு ஹால், பெரிய ஹால். இது இந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஹால். இந்த ஹால்ல மேல கீழ பெட் போட்டு எல்லாரும் இந்த ஹால்ல தான் என்ன பண்ணோம்? படுக்கணும். இப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் வேலைக்கு போன இடத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நர்சிங் ப்ரொஃபஷன். நான் வந்து பிசிஷியன் அசிஸ்டன்ட். சோ அதனால நர்சஸ்க்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் அவ்வளவா ஒத்துக்காது போல இருக்கு. அங்க ஏதோ இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதனால என்ன வந்து அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணவே இல்ல. அதனால ஒரு தனிமை. அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க கிளாஸ்லயே இருப்பீங்க. ஆனா உங்கள யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களோட யாரும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஹாஸ்டல் இருந்தது. நான் ரொம்ப வேதனையோட எப்பவுமே என்ன செய்வேன் தெரியுமா? காலையில டியூட்டிக்கு போவேன், சாயந்தரம் வருவேன், லேப்டாப் ஓப்பன் பண்ணுவேன். உட்கார்ந்து 5:00 நான் லேப் ஓப்பன் பண்ணா டில் 9:00 சாப்பிடுற வரை அந்த லேப்பே தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா வேற யாருமே எனக்கு பேசுறதுக்கும் இல்ல. என் காது பட என்ன டீஸ் பண்ணுவாங்க. என்ன காது பட கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு கம்பெனி யாருமே இல்ல. எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்ல. ரொம்ப நாளா இப்படியே போயிட்டே இருந்தது. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. ஒரு நாள் திடீர்னு எனக்குள்ள ஒரு தோணல். திடீர்னு ஒரு பல்ப் எரியுதுல்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு லைட் மாதிரி திடீர்னு தோணுச்சு. என்னடா வாழ்க்கை இது? எப்ப பார்த்தாலும் இந்த லேப் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? போன் எடுத்து நல்லா ஒரு 4 மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம், ச்சே நம்ம ஏன் இவ்வளவு நேரம் போனை பார்த்தோம்? வேற ஏதாவது பிரயோஜனமா வாழ்க்கைக்கு பண்ணிருக்கலாமே அப்படி யோசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர்? செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெக்ரெஷன் வரும், ஒரு கில்ட்டி ஃபீலிங். பேசினதுக்கு அப்புறம் ஒரு கில்ட்டி ஃபீலிங். அந்த கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஆனா திடீர்னு என்னமோ தெரியல, எனக்கு மாடியில போய் ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங். நான் என்ன பண்ணேன், எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு போய் மேல உட்காந்து ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் அப்படிதான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஜெபிங்க அப்படின்னு ஒண்ணு, சோத்திரம் ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா சோத்திரம். ஏன்னா ஏதாவது நல்ல வார்த்தை வரையும் அந்த சோத்திரத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணும். அப்படிதானே? அப்ப ஸ்தோத்திரம் ஏசப்பா திடீர்னு நான் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது எனக்குள்ள இருந்து ஐ வில் நாட் சே ஆண்டவர் வந்து அப்படியே வெள்ளை எங்கி போட்டு எனக்கு முன்னாடி வந்து பிரின்சியே எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்கல. ஓகே. அதே போல அப்படியே பயங்கரமான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன், தடுமாறி கீழே அப்படிலாம் இல்ல. என் உள்ளத்துல இருந்து ஒரு, அது நான் இல்ல ஆனா யாருன்னு தெரியல, கீழே போ கீழே போ அப்படின்னு ஒரு புஷ். இப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஜெபத்திலிருந்து நம்மள கீழே போ சொல்லுதுன்னா இது என்னது? இது பிசாஸ். பாருங்க, நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துருவீங்க. சோத்ராண்டவரே. ஓகே. நானும் அப்படிதான் நினைச்சேன். பிசாசு போல இருக்கு, நம்மள ஜெபிக்க விடாம மறுபடியும் கீழே போ சொல்லுது. நீ கீழே போ கீழே போ கீழே போ. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உன்னை நமக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். he will not force you, but அதை நட்ஜிங்னு சொல்லுவாங்க. எனக்கு அது தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானுடைய அந்த உந்துதல் என்ன எப்படி இருக்கும்னா, அதை நீங்க செய்யற வரைக்கும் அவர் உங்களை என்ன பண்ணிட்டே இருப்பார்? நட்ஜ் பண்ணிட்டே இருப்பார். ஏய் எழுடி எழுடி சொல்லுவீங்கல்ல, எழுற வரைக்கும் அவளை விடுறது இல்லை. அந்த மாதிரி எனக்குள்ள ஆண்டவர் வந்து, அது ஆண்டவர்னு எனக்கு தெரியாது. கீழே போ கீழே போ கீழே போ. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டத்துல என்னடா இது ஜெபிக்கவே முடியல அப்படின்னு அந்த அந்த மேட்டெல்லாம் மேலதான் இருக்கு, பைபிள்லாம் மேலதான் இருக்கு, கடகடன் ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்தேன். இப்ப உள்ள என்னை யாரோ டிரைவ் பண்ற மாதிரி, ஒரு காரை யாரோ டிரைவ் பண்ற மாதிரி, அப்படி என்னை யாரோ டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு. லேப் ஓபன் பண்ணு. நான் லேப் அப்படியே ஓபன் பண்றேன். எப்படி ஓபன் பண்ணேன்னா, பெட்டுக்கு கீழே உட்காந்துருக்கேன், பெட் மேல லேப் வச்சிருக்கேன். லேப் ஓபன் பண்ணி போய் நான் வந்து இந்த கொரியன் அதான் பார்ப்பேன், தமிழ்லாம் பாக்குறது இல்ல. ஏன்னா எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, ஆங்கில படங்கள் சினிமா படங்கள் அல்லன்னு. ஓகே, நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவேன். என் கசின்லாம் அப்படிதான். ஐ டோன்ட் வாட்ச் தமிழ் மூவி டி, ஐ வாட்ச் கிறிஸ்டியன் இங்கிலீஷ் மூவி ஒன்லி டி, தட் இஸ் நாட் தட் செக்யூலர் டி, தமிழ்ல தான் ரொம்ப கிரிஞ்சா இருக்காங்க டி, அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, தட்ஸ் ஃபைட் அது இது அப்படிதான், இங்கதான் எப்ப பார்த்தாலும் இதே. அந்த மாதிரிதான் நானும் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். கொரியன்லாம் ஒண்ணும் இல்ல அதுல, அதை நான் சொல்லிக்குவேன் வேற எல்லார்கிட்டயும். எப்படி சொல்லிக்குவேன்னா, அதெல்லாம் ஒண்ணும் அசிங்கமாவே வராது, ஒண்ணுமே அசிங்கமா இருக்காது, ரொம்ப லவ் மட்டும்தான் இருக்கும். அப்படிலாம் நான் எல்லாரும் என்ன ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, என்ன சிரிக்கிறாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. அது பெண்கள் பக்கம் பயங்கரமா சிரிக்க. ஏன்னா இவங்களும் இப்படிதான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேபாப் பார்த்தா என்ன இருக்கு? அதுதான் நமக்கு வார்த்தையே புரியலையே. வார்த்தை புரிஞ்சாதானே பாவம் நமக்குள்ள வரும். அப்படி அந்த மாதிரிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொரியன் சீரிஸ் மொத்தமா போய் டெலிட் பண்ணு, உள்ள லேப்பை திறந்து டெலிட் பண்ணு. இந்த நட்ஜிங் இருந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், போய் கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்துட்டேன்.
ஆனா கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்த உடனே நமக்குள்ள இருந்து ஒருத்தன் வருவான் வெளியில. அது எனக்குள்ள இருந்து வந்து என் பிரின்சின்ற ஒரு கேரக்டர் வெளியே வருது. இப்ப என்ன தெரியுமா சொல்லுச்சு அந்த பிரின்சின்ற கேரக்டர்? கவலைப்படாத பிரின்சி. இப்ப ஏதோ யூத் மீட்டிங் போயிட்டு வந்த எஃபெக்ட்ல எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். 2 நாள் கழிச்சு ரீசைக்கிள் பின்ல தான் அப்படியே இருக்கும். அதுல போய் ஆப்ஷன் இருக்கு. என்ன? ரிட்ரைவ். அப்படியே பிளே ஸ்டோர்ல அப்படியே இருக்கும். வேணும்னா திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப யூத் மீட்டிங் போயிட்டு வந்தோம்ல, அதுக்காக ஒரு 2 நாள். அப்படிதானே? கரெக்டா இல்லையா? அதே மோடு தான் பிரின்சி உள்ள இருந்து டோன்ட் வெரி, ரீசைக்கிள் பின்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள தோணுது. உடனே ஒரு சத்தம், போய் அதுல டெலீட் பண்ணு. யூ வில் நாட் பிலீவ் மீ, நான் போய் மொத்த ரீசைக்கிள் பின்ல இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஓன அழுதேன். இதுக்காக அழுதீங்களாக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? தெரியல, பயங்கரமா அழுதேன். லிட்டரலி பயங்கரமா அழுதேன். இதை டெலீட் பண்ணதுக்கு ஏன்க்கா அழுறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த லேப்டாப்பும் அந்த சீரீஸ் மட்டும்தான் எனக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் கம்பெனி மாதிரி. அது இல்லைன்னா இப்ப அடுத்து என்னால என்ன பண்ண முடியாது. வேற யாரும் என்கிட்ட பேசுறதுக்கு இல்ல, பழகிறதுக்கு இல்ல. நான் ஃபுல்லா இப்படி உட்காந்துட்டு இருந்தா எல்லாரும் வந்து எனக்கு அந்த டைம்ல எல்லாரும் ஹாஸ்டல் இருக்கிற எல்லாம் ஒரு பிசாசு மாதிரியே இருக்காங்க. ஐயோ எப்படிடா இவங்க நடுவில் நம்ம தாக்கு பிடிக்க போறோம்னு பயங்கரமா அழுறேன். அப்ப என்னோட ஆண்டோடைய சத்தம் தெளிவா கேட்டது. ஆண்டு என்ன சொன்னார் தெரியுமா? இதே ஹாஸ்டல்ல உனக்கு நேரமே இல்லாம நீ எனக்காக ஊழியம் செய்ய போறேன். ஆண்டு என்னோட பேசுறேன். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யறதெல்லாம் என் ஐடியாலே இல்லை. நல்லா படிக்கணும், 2 வருஷம் ஒரு 120 பெட் NABH ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யணும். 2 வருஷம் முடிஞ்ச உடனே வெளிநாடு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். என்னோட அப்பா